ஸோ மக்களே வணக்கம், நான் உங்கள் சுந்தர். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆகுது. எங்கே ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு எங்கே கிளம்பிட்டேன், இந்நேரத்துக்கு எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரம் மலை போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நானும் என்எஸ் கேப்டன் மட்டும்தான் போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே வண்டி, நம்ம 150ல் மட்டும்தான் போகிறோம். ஆக்சுவலாக வந்து நான் 3 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு 4 மணிக்கு ரெடியாகி 5 மணிக்கெல்லாம் நான் அங்கே வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு போனோம். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து அவர் வீட்டுக்கு 1 ஹவர் அவங்க போகிறக்கு. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஹுட்டி போட்டிருக்கேன். ஏன்னா ஹுட்டி வாங்கணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை, வாங்க முடியாமல் தள்ளியே போயிட்டுருந்துச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் ஒரே ஒரு ஹுட்டி தான் வாங்கினேன், பட்ஜெட் இல்லை, அதனால் ஒன்று தான் வாங்கினேன். பட் கலரும் அவ்வளோக்கா நல்லா இல்லை. இந்த கலர் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இதுக்கு வேர்க்க ஆரம்பிக்குதுங்க. அங்கே வேறு ஃபுல்லாக வெயிலாக இருக்குன்ட்ருக்காரு. என்ன ஆக போதோ தெரில. அப்போது எதாக இருந்தாலும் சமாளிப்போம். ஆல்ரெடி ஒரு சம்பவம் ஆச்சு. நான் அது என்னென்னு வண்டியில் போக சொல்கிறேன். ஆக்சுவலாக நைட்டில் அவ்வளோக்கா தெரியாது. நான் என்னென்னு பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறேங்க. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். பவானிக்கு போய் அவரை பிக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான். இந்த இடம் எங்கள் வீடுக்கிட்ட இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா பட்டறையிலேருந்து இப்போ பாட்ட சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 4:15 ஆக போகுது. அவர் 4:15 இப்போ தான் கால் பண்ண அவருக்கு. 4:15 கலார வச்சோம் ப்ரோ, 5 நிமிஷம் முன்னாடி கூப்பிட்டீங்க அப்படின்னாரு. ஓகே, இட்ஸ் ஓகே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு மொபைல் ஒன்று வாங்கிட்டேன். அது என்ன மொபைல்லாம் நான் சொல்லலை. அது கொஞ்சம் இஷ்யூ ஆகும், அது நான் என்னன்னு சொல்லலை. பட் ஆனால் ஓப்போ தான் மொபைலு. அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டு பண்ண முடியலைங்க. மைக் குத்துற அந்த ஒரு யூஎஸ்பி ஜாக்கே இல்லை. எனக்கு வாங்கி 2 நாள் கழிச்சு தான் தெரியவே ஆரம்பிச்சுது. அவங்க உட்காமனா என்னடா அது இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நம்ம வாங்கினது இந்த மாதிரி மோட்டோவிலாவுக்கு தான் வாங்கினோம், இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என்ன ஆகிப்போச்சு, இந்த மாதிரி நியூ மொபைலுக்கெல்லாம் வராது அப்படின்னாங்க. சரி, இதுக்கு என்ன எப்படியும் ஒரு ஆப்ஷன் இருந்தால், இன்னும் ஒரு பிரச்சனை இருந்தால் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும்ல. அது என்னன்னு அப்புறம் எல்லாம் யூடியூப்ல எல்லாம் பசங்கிட்ட எல்லாத்தையும் கேட்டேன். இந்த மாதிரி ப்ரோ மைக் வந்து டைப் சி வாங்கி தான் யூஸ் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன இத்தச்சோடு ஒரு அடாப்டர் மாதிரி இருக்கும், அதில் வந்து நீங்கள் அதை வாங்கி அதை அந்த யூஎஸ்பி மைக்கோட அந்த யூஎஸ்பி ஜாக்கை வந்து சொருவி தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். டைப் சி டு யூஎஸ்பி கனெக்டர் அதை வாங்கி தான் யூஸ் பண்ண முடியும். நான் அதையும் வாங்கி பார்த்தேன். அது வாங்கியுமே என்ன ஆச்சு, வாய்ஸ் கேட்கல. நானும் எல்லா செட்டிங்கும் பார்த்தேன், ஜிஜி கூட்டிட்டு போனேன். நான் இதுக்கோசரம் மேட்டூரே போனேன். அந்த 200 ரூபா தான் அந்த மைக்கு, அந்த அடாப்டரு தச்சோடு இருக்கும். அதை வாங்குறதுக்கு நான் மேட்டூரே போனேன். அங்க போயுமே வாய்ஸ் எதுவும் கேட்கல. எனக்கு ஒரு மாதிரி சரியான கடுப்பாகி போச்சு. அவர் ஃபோன்லலாம் கேட்குது, என்எஸ் கேப்டனோட ஃபோன்லையும் கேட்குது, ஜிஜியோட ஃபோன்லையும் கேட்குது. என்னடா அது நம்மளுக்கு வந்த சோதனை, புது ஃபோன் வாங்கி இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்ட்டு அப்புறம் நான் ஒரு மாதிரி சங்கடத்துலேயே வந்துட்டேன். என்எஸ் கேப்டன் இருந்துட்டு சொன்னார், ப்ரோ இந்த மாதிரி நீங்கள் வாய்ஸ் வந்து தனியாக இன்னொரு ஃபோன் இருக்குல்ல அதில் ரெக்கார்ட் போட்டுக்குங்க, வீடியோ இதில் எடுத்துட்டு அதை அப்படியே ரெக்கார்ட் போட்டுக்குங்க அப்படின்னாரு. ப்ரோ அது வந்து எடுக்கலாம், பட் எடிட்டிங்கில் வந்து அந்த இதில் வந்து டென்ஷன் ஆகுது. எப்படி சொல்றதுன்னா, வாய்ஸ் ஓடிட்டே இருக்கும், வீடியோ மட்டும் கட் பண்ணி எடுத்தா பயங்கர டென்ஷன் ஆகிடும். அது எடிட்டிங் பண்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த நிலைமை. அது என்ன அந்த மாதிரி ஆகும்போது என்னன்னா, எடிட்டிங் பாதி வீடியோவே நான் முடிச்சு விட்டுறேன். அது ஒரு மாதிரி தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. அதனாலதான் இதான் அந்த பிரச்சனை இல்லை. அப்புறம் நான் வந்து திருவண்ணாமலை போயிட்டேன். ஆக்சுவலா அது வந்து நான் வீடியோ எடுக்கல. அங்க போயிட்டு அங்க எனக்கு அப்பதான் தோணுச்சு, சரி நம்ம ஏன் அந்த டைப் சி ஹெட்செட் வாங்கி இது பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்தது ஹெட்செட்ல தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலா இந்த போன்ல, இது நம்ம பழைய ஓப்போ போன் தான், அதுல வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணது ஹெட்செட் தான். சரி நம்ம ஏன் டைப் சி ஹெட்செட் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. டைப் சி ஹெட்செட் அங்க ஒரு 200 ரூபா கிட்ட இருக்கும். அதை நான் வாங்கி யூஸ் பண்ணி இப்போ அங்கே ஆக்சுவலாக நான் அங்கே திருவண்ணாமலையா இல்லைங்க வேலூரில் வாங்கினேன். வேலூரில் வாங்கி இது பண்ணி பார்க்கும்போது வாய்ஸ் கேட்டுது. அப்பயுமே கேட்கல. அதில் வந்து 2-3 செட்டிங்ஸ் மாற்றி பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த கனெக்டர் மாட்டி செக் பண்ணும்போது ஒரு 2-3 செட்டிங்ஸ் மாற்றினேன். அந்த செட்டிங்ஸை வந்து மறுபடியும் நான் பழைய செட்டிங்ஸ்க்கே கொடுத்துட்டு அந்த ஜாக் குத்தி எடுக்கும்போது வாய்ஸ் கேட்டுது. ஆனா வின் வாய்ஸ் வந்தா கூட எப்படியோ ஒண்ணு சமாளிச்சிடலாங்க. வாய்ஸே கேட்கலன்னா என்னங்க பண்றது.
அப்புறம் அப்பயே என்எஸ் கேப்டன் கூப்பிட்ட ப்ரோ இந்த மாதிரி வாய்ஸ் கேக்குது ப்ரோ அப்படின்ட்டு. ஓ சரி ப்ரோ சூப்பர் ப்ரோ அப்படின்னாரு. எனக்கு அப்போதான் ஒரு மாதிரி உசுரே வந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு 3 டே 3 டே 4 டேஸ் ட்ரிப்பு போகும்போது நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் வந்து வாய்ஸும் கட் பண்ணி வீடியோவும் கட் பண்ணி அது ஏதாவது சம்டைம்ஸ் கரெக்டா கட் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. ஏதாவது கட் பண்ணாம விட்டுட்டோம்னா வாய்ஸ் ஸ்பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். சரியான வெறியாகி போயிருங்க. அதனாலதான் சரின்ட்டு நான் ஹெட்செட் போட்டு பார்த்தா இப்ப ஹெட்செட்ல தான் வீடியோ வாய்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலா வந்து நம்ம இந்த போனுமே வாங்கி வைட் ஆங்கிள் வந்து 8 மெகா பிக்சல் தான். இப்போ வைட்ல தான் எடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் 1xல 4Kல தான் நான் வீடியோ எடுப்பேன் எல்லா வீடியோவுமே. அது வந்து நான் லென்ஸ் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. வேற வழி இல்லை, என்ன பண்றது. அப்புறம் நம்ம பட்ஜெட்டுக்குள்ள இருக்கிற போன்ல அந்த மாதிரி கேமரா இல்ல. ஒரு 26, 27, 28, 30க்குள்ள இருக்கிற பட்ஜெட்னா வேணா நம்ம கேட்கற கேமராவோட அந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் வைடு வந்து அதிகமா இருக்கு, அல்ட்ரா வைடு. சரி ஓகே. ஆனா இதுலயும் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. போனும் நல்லா தான் இருக்கு, போன் குறை சொல்ல மாதிரி இல்லை. அதுவும் ஓப்போ தான், ஓப்போ F25 Pro. ஓகேங்க, நாட் பேட். பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் ஒரு அடிச்சுக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:17. பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பிடலாம். பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பும்போது கண்டினியூ பண்ணுறேன். மக்களே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து 1000 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். எவ்வளோ வருதுன்னு தெரில, பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹிமாலயனில் போயிருக்க வேண்டியது. அது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் தான். அந்த ஹிமாலயன் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ரிவ்யூ வீடியோ, பழைய வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2 monthsக்கு மேலே இருக்கும். அந்த வீடியோ பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க. அந்த வண்டி தான் நான் கேட்டேன். பட் அவர் வந்து என்னன்னாரு, ப்ரோ இந்த தம்பி இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, அம்மாட்ட கேட்டு கொடுக்கணும், நான் கேட்காம கொடுத்துட்டேன்னா அப்புறம் எதுக்கு கொடுத்த அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்படின்னாரு. சரி, அவர் வண்டி எடுத்து அவ்வளோக்கா ஓட்டுறதே இல்லை. அவர் எடுத்துமே இன்னும் லாங் எதுவுமே போனதில்லை. அந்த மாதிரி கேட்டேன். நான் இந்த மாதிரி மாதேஸ்வரம் போயிட்டு வரேன்னா, இல்லைப்பா அம்மாட்ட கேட்டு வேணா எடுத்துக்க அப்படின்ட்டாங்க. நான் எப்ப நான் கேட்கறது, எனக்கு அவங்க அப்பாவை பார்த்தா அவங்க அப்பாலாம் அப்படி இருப்பாருங்க, கையெல்லாம் அவ்வளவு பெருசா இருக்கும். ஒரு அப்பா அப்படின்னா கண்ணை அப்படியே பழுத்துரும். அந்த மாதிரி இருப்பாரு அவர் அப்பாலாம், வெறப்பா இருப்பாரு. எனக்கு அதுக்கு அவரு பார்த்தா 2 பேர் பார்த்தாலுமே பயம். இந்த மாதிரி நீங்களே கேளுங்கன்னு. அப்புறம் அவர் நைட் நான் கால் பண்ண, காலை எடுக்கல. சரி, அது இல்லாமல் டயர் வேற மோசமா இருக்குது அம்மா, பின்னாடி பேக் டயரு. அந்த வண்டி சும்மாவே தள்ளவே முடியாது. பஞ்சர் ஆகி போச்சுன்னா வம்பா போயிடும். ஆல்ரெடி நம்ம பஞ்சர்லேயே 3 பஞ்சர் இருக்குது. ஆனால் லைட்டாக தான் ஆர்லிக் ஆகுது, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அதனால சரி வேண்டாம், நம்ம வண்டி இருக்கும்போது நம்ம இன்னொருத்த கேட்கறது தப்பு தான். இருந்தாலும் சரி நம்ம அண்ணன் தானே அப்படின்னு கேட்டேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பார்த்துக்கலாம். ஸோ மக்களே, என்எஸ் கேப்டன் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஆக்சுவலாக அந்த ரூட்டுக்குள்ளே வரும்போது கூட லைட்டாக டர்னாக தான் இருக்குது. அதை மெயின் ரோட்லேருந்து கட் ஆகி உள்ளே வரும்போது. ஏன்னா வெயில் வரக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டா பிரச்சனை இருக்காது. அங்கே போனால் அப்புறம் வெயிலில் போயிட்டு அக்கப்போர்படணும். ஹாய், வச்சிருக்கீங்களா? 2 லிட்டர் கேன் இருக்குது. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரம் மலை ஸ்டார்டிங் செக் போஸ்ட், தமிழ்நாடு செக் போஸ்ட் தாண்டி ஏற ஆரம்பிச்சிட்டோம். யார் யார் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே தான் நானும் என்எஸ் கேப்டன் மட்டும்தான் போகிறோம். நம்ம 150ல் தான் போகிறோம். ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 6:25 ஆகுது. வெயில் அடிக்கிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு உயரங்கள் போகலான்னு பார்க்குறோம். பட் அங்கே கோயிலில் இன்னும் கூட்டம் இருக்குது, எப்படி இருக்குது தெரியல. பார்க்கலாங்க என்னன்ட்டு சொல்ல முடியாது. ஏதாவது வந்து வணக்கம்டா மாப்பிள்ளை நின்னால் நிற்கும். ஆஹ் 22 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ரூட்டு தான், ஒகேனக்கல் 102 கிலோமீட்டர்.
ஆக்சுவலாக நாங்கள் வடை சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வாங்கலை. வடை தான் 5 வடை வாங்கியிருக்கோம். சரி மேலே போய் சாப்பிட்லான்ட்டு பார்க்கலாங்க. இது என்ன கோயில்? ஓ வாவ், செங்குத்தா இறங்குது. அப்பார்ட்மெண்ட் எல்லாம் இருக்காதோ? பார்க்கலாங்க. இதுவா? ஒண்ணுமே இல்ல. ஆமா. ஓஹோ, தண்ணி போனா சூப்பரா இருக்கும். தண்ணியே போகல. மாதேஸ்வரமா பாருங்க, 20 கிலோமீட்டர். அதாவது யானை வந்து நேர் ரோட்ல அங்க நிக்கும் போது கூட தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இந்த முக்கு அந்த டர்னிங் திரும்பும் போது டர்னிங்ல நின்று இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். முடிஞ்சுதான் வரும். பைக்குனா பிரச்சனை, கார்னா கூட பிரச்சனை இல்லை. பைக்குனா டக்குன்னு திருப்பிக்கலாம். ஆக்சுவலா இன்னும் வெயில் இல்லை, இப்பதான் சன்ரைஸ் ஆயிட்டு இருக்குது. பாறையை பார்த்தா கூட யானை நிக்கிற மாதிரியே இருக்குதுங்க. தண்ணி போச்சுன்னா அது ஃபுல்லா போகும். அது தண்ணி போகல, காஞ்சி போய் கிடக்குது. ఏమి లుక్కు? ఓ తెలుగా? కన్నడముల? అలా பார்த்தாச்சு பார்த்தாச்சு. குரங்கு அதிகமா இருக்க மாட்டிருக்குது. இதாங்க செக் போஸ்ட், கர்நாடகா தமிழ்நாடு எல்லை முடிவு. நம்மள எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இட்ஸ் பாலாறு நல்லா இருக்கு, ஃபுல்லா மண்ணு தான் இருக்கு. Wow. Welcome to Karnataka. அசால்ட் ஆந்திராவை காலை வச்சுட்டான். எல்லாம் ஒண்ணு தானே, பக்கத்து பக்கத்துல தானே இருக்கு. அதுவும் தெலுங்கு தான், இதுவும் அதுவும் கர்நாடகா தான். நைட் ஒரு ரோடு கட் ஆகுது பாத்தீங்களா, இதுலதான் வந்துட்டு ஒகேனக்கல் போறது. இது வந்து கர்நாடகா சைடு ஒகேனக்கல். வீரப்பனோட ஊர் இதுக்குள்ளதான் இருக்கு. வீரப்பன் இருக்காருல்ல, சொந்த ஊர். அவர் பிறந்தது இந்த ரைட்ல உள்ள 20 கிலோமீட்டர் போகணும்.
ஆக்சுவலாக இது ஒன் டே ட்ரிப்பு தான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகதேஸ்வரம் மலை பார்த்துட்டு வீரப்பன் சமாதி பார்க்கணும். ஐயோ ஒக்கா, ஐயோ ஒரு டக்கம் உள்ள வர மாதிரி வந்துச்சு ப்ரோ. ஐயோ ஐயோ ராஜன் சார் இல்ல, ராஜன் சாரோட மோசமா இருப்பான் இருக்குது. இது வரைக்கும் வந்துட்டான், உள்ள வந்துருவான்னு நினைச்சேன். ஐயோ இப்ப புரியுது. ஏங்க பயந்துட்டுங்க ஒரு நிமிஷம். நான் இப்பதான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். என்னன்னு தெரியலங்க, கேமரா ஆப் வேற ஒரு 10 நிமிஷம் தான் ஓடுது, அதுக்கு மேலே ஆஃப் ஆயிடுது. ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிடுச்சுன்னா கேமராவும் ஆஃப் ஆயிடுது. ஐயோ இது பெரிய பிரச்சனை. ஓப்பன் கேமராவில் அப்படி இல்லை, நம்ம ஆனில் வச்சுருந்தோம்னா அது எத்தனை மணி நேரம் வேணால் ஆன்லேயே இருக்கும். ஆனால் என்ன சார்ஜ் இருக்கும். ஓப்பன் கேமராவில் எடுத்தால் ஸ்டெபிலிட்டி வராது, குவாலிட்டியும் வராது. இது 4Kல எடுத்துகிட்ருக்கேன், பார்க்கலாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆக போகுது. ஆக்சுவலாக நிறையா பேர் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. கத்துறாங்கப்பா. எப்பா தலைவரே போயிடுவீங்களா? கொஞ்சம் வழி கொடுத்தீங்கன்னா கிளம்பிடலாம். இல்ல அந்த ஆரன்னு பார்த்தா அந்த முத்து படத்துல ஒரு பிஜிஎம் வரும்ல, அந்த மாதிரி இருக்கிறாரு. சில தெரியுது பாருங்க, அந்த இடத்துல தெரியுது பாருங்க, சூப்பரா இருக்குங்க மலை மேல இருந்து பாக்குறதுக்கு. வாவ் சூப்பரா இருக்கு, சிங்கத்து மேல உட்காந்துட்டு. சாமியை பார்த்துட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஃபுல்லா மலை தான். வெல்கம் டு கர்நாடகா. இந்த பக்கமா ஹபிபி கம் டு மாதேஸ்வர். புரியல எங்க? அது யார்கிட்டயாவது கேட்டா தெரியும். ஐயோ கண்ணுக்கே அடிக்குது.
ஃபர்ஸ்ட் அங்க போக முடியுமா? அதான் ரோடு போட்டிருப்பானுங்களா இருக்கு, அலோவ் பண்ண மாட்டாங்க. வாங்க அந்த கோயில்ல கேட்டா ஃபர்ஸ்ட் கோயில் எங்க இருக்கு? பள்ளத்துல வீலிங் பாரு ஸ்கூட்டில. தலைவன் வாங்கியிருந்தானா மண்ணை கவிழ்ப்பான், தப்பிச்சிட்டான். மஞ்சள் டேங்கு, மஞ்சள் கலர் டேங்க். ஓஹோ ரைட்டு. இன்னைக்கு இங்கதான் இருக்குது. இங்க பாருங்க கார் எத்தனை நிக்குது. சரி வண்டி எங்க நிறுத்துறது? தக்க கூட வருது. போடு ஆட்சி பக்கத்துலயே ரைட். வண்டி மாதிரியே வச்சிருக்காங்க. கூட்டமே பின்னாடி. ஆனா யானைனா யானை தான். யானையோட பவரை பாருங்களேன், எத்தனை பேர்த்த தனக்கு பின்னாடி வர வச்சுட்டு போகுதுன்னு. அந்த ஒரு பவர், அந்த ஒரு இது யானைக்கு மட்டும்தான் வரும், வேற யாருக்குமே வராது அது. ஏன்னா இந்த இடத்துல வேற அனிமல்ஸ் அதனால தெரிச்சிருவாங்க. ஒரே ஒரு பிளிருச்சுன்னா கதை பிடிச்சிக்கு எத்தனை டிக்கெட் பறக்கூட தெரியாது. பட் ஆனால் அவள் வந்து ஒரு ஸ்வீட் கேர்ள், அழகான பொண்ணு. நேராக நின்று சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலையை போயிடும். சாமிக்கு வணக்கம் வச்சிச்சு. மக்களை பார்த்தீங்கன்னா இப்போ கோவிலுக்குள்ளே தான் இருக்கோம். சாமியை பார்த்துட்டோம், இதுதான் கோவில் வெளியே. யானை இங்கே அந்த பக்கம் போயிடுச்சு. ஒரு நம்ம என்எஸ் கேப்டன் விடிய காலில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சுந்தர் ப்ரோ, அதாவது நம்ம சுந்தர் ப்ரோக்கு வந்து ஒரு மனசாட்சியே இல்லை. விடிய காலில் 4 மணிக்கு வந்து தூங்கிட்டு இருக்கவனை அடித்து எழுப்பி போய் குளிக்க வச்சு தூக்கி உட்கார வச்சுட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாப்புல. பத்தாதுக்கு இங்கே பாருங்க நம்ம பேக்கு தான் கேட்குறேன். நான் என்ன லக்கேஜா இல்லை சொல்லு.